வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. வால்பாறை அடுத்த கருமலை எஸ்டேட் அரசி உதவி பெறும் மேல்நிலை பள்ளியை சூறையாடிய காட்டு யானை கூட்டம். கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த கருமலை எஸ்டேட் பகுதியில் அரசி உதவி பெறும் பள்ளி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இயங்கி வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு அப்பகுதியில் உள்ள பள்ளியை காட்டு யானை கூட்டம் கதவு, ஜன்னல், பள்ளியில் உள்ள நோட்டு புத்தகங்கள், இதர ஆவணங்கள் உள்ளிட்ட பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. மேலும் இன்று பள்ளி இயங்கிய நிலையில் பள்ளி மாணவ மாணவியர் தங்களது இன்றைய படிப்பை தூங்குவதற்கு மிகவும் அச்சத்தில் இருந்தனர். மேலும் அப்பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானை கூட்டம் அதனை வேறு இடத்திற்கு வனத்துறையினர் அப்புறப்படுத்த முயற்சி செய்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் உள்ள வேட்டை தடுப்பு காவலர்களை சுழற்சி முறையில் இரவு பகல் பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் வனத்துறைக்கு கோரிக்கை வைக்கின்றனர். பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து பொள்ளாச்சியில் பாரதிய ஜனதா கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் பொள்ளாச்சி பேருந்து நிலையம் அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பாரதிய ஜனதா கட்சியினர் கொண்டாடினர். கோவை தெற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகர், பொள்ளாச்சி நகர தலைவர் கோகுல்குமார், மாவட்ட ஊடகப் பிரிவு பாலு உட்பட திரளான பாரதிய ஜனதா கட்சியினர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் நாடே கொண்டாடி கொண்டிருக்கின்ற பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல் வெற்றியானது நாளை தமிழகத்திலே நடைபெற இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்களுடைய எண்ண ஓட்டத்தை வெளிப்படுத்துகின்ற தேர்தலினுடைய முடிவாகத்தான் இன்றைய தமிழக மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அந்த 2026ஆம் ஆண்டு தேர்தல் முடிவில் இதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முதல்வர் வேட்பாளராக அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்திலே அமர்வார்கள் என்கின்ற செய்தியை மக்களோடு சேர்ந்து நாம் கொண்டாடுவோம். தேசிய ஜனநாயக கூட்டணி 202 தொகுதிகளுக்கு மேல் இன்று எப்படி பீகாரிலே முன்னிலையில் இருக்கின்றதோ அதே போன்று தமிழகத்திலே 234 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றெடுக்கும் என்கின்ற நம்பிக்கை இன்று இது தேர்தல் முடிவு தந்திருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சார்னாலும் பயம், எஸ்ஐஆர்னாலும் பயம், எஃப்ஐஆர்னாலும் பயம். காரணம், இந்த 26 தேர்தல் முடிந்தவுடன் நிச்சயமாக பல்வேறு வழக்குகள் அவர்கள் மீது பதியப்பட்டு, ஏனென்றால் அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது, பதியப்பட்டு நிறைய அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல தயாராக இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த வெற்றியை நம்முடைய மூத்த தலைவர்கள் முன்னிலையிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம், மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அனைவருக்கும் இந்த நல்லதொரு நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரத் மாதா கி. பீகார் தேர்தலில் தில்லுமுள்ளு காரணமாக ஒன்றிய அரசு ஆட்சியை பிடித்துள்ளது. தமிழகத்தில் அது நடக்காது. தமிழகத்தில் 7வது முறையாக திமுக ஆட்சியை பிடிக்கும். 2வது முறையாக முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்பார். ஈஸ்வரசாமி உறுதி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் 172 மாணவிகளுக்கும் 8,18,00,000 மதிப்பில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் தலைவர் பவன்குமார் கிரியப்பவனார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரசாமி அவர்கள் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் திருமதி சாமலா, நவநீத கிருஷ்ணன் சார் ஆட்சியர் திரு ராமகிருஷ்ணசாமி, நகராட்சி ஆணையர் குமரன், பொள்ளாச்சி வடக்கு நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன், நகரமன்ற துணைத் தலைவர் கௌதமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியதாவது: அனைத்து குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவினை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் காரைக்குடி மாவட்டத்திலே அரசு பள்ளியிலே அந்த திட்டத்தினை தொடங்கி வைத்ததை தொடர்ந்து நமது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அரசு பள்ளியிலே அந்த திட்டத்தினை நமது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அந்த மிதிவண்டிகளை வழங்கியிருக்கின்றோம். மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியோடு அந்த விலையில்லா மிதிவண்டிகளை பெற்றிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக மாணவிகள் மகிழ்ச்சி வாங்க மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்திருக்கின்றார்கள். காரணம்,
வால்பாறை பகுதியில் கரடிகள் அதிகரிப்பால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சம். கோவை மாவட்டம் வால்பாறை ஆனைமலையில் புலிகள் காப்பக வால்பாறை வனச்சரகத்திற்கு உட்பட்ட காடம்பாறை ஆர்ச் பகுதியில் இரவு 2 மணி அளவில் கரடி ஒன்று மதில் சுவரில் நடந்து வருவது போல் வாகன ஓட்டி படம் பிடித்துள்ளார். இது வீடியோ வைரலாகி வருகிறது. மேலும் வால்பாறை பகுதிக்கு ஆழியார் சோதனை சாவடியில் இருந்து காடம்பாறை ஆர்ச் பகுதி வரைக்கும் யானை, கரடி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் ஏராளமான சாலையிலேயே நின்று வருகின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் கவனத்துடன் செல்ல வேண்டும் என வனத்துறை வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை செய்துள்ளது. செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.